ஹாய்ங்க, வெல்கம் டு ஃபுட்ரிஸ்ட் சேனல். இன்றைக்கி கீரையை வச்சு ஒரு டேஸ்டியான கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் இப்போ நல்ல மழை பெய்யுதுங்க. நல்ல மழை பெய்யறதுனால தோட்டத்துலலாம் உழுது விட்டுருக்கிறதுக்கு நல்லா இந்த கீரை நிறைய முளைச்சிருக்கு. இந்த கீரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கீரைக்கு மேலே மயிலோட ரெக்கை மாதிரி ஒயிட் அண்ட் வயலட் கலரில் பூ விட்டுருக்கும். அந்த பூ வச்சு நீங்கள் இதுதான் அந்த கீரைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் முடிஞ்சால் அந்த பூவோட இமேஜை சைடில் அட்டாச் பண்ணுறேன். இந்த கீரையை எங்கள் ஊரில் காட்டுக்கீரை, பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை மயில் கீரைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த கீரையை என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கீரையை நல்லா கழுவி நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒரு அடுப்பில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை அதுக்குள்ளே போட்டு கீரை நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். கீரை வேகிறதுக்கு நம்ம மூடி போடாமல் வேக வைக்கணும். மூடி போட்டோம்னா கீரையோட கலர் மாறிடும். இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கீரை கடைஞ்சால் கீரையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா கீரையுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ கீரையோட டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை 4 நாளாக கட் பண்ணி ஒரு கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நான் ஒரு 7-8 பச்சை மிளகாயை 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் சின்ன நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் கீரையை கொதிக்க வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு கீரையை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போது அதே பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை அப்படியே ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயத்தை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயத்தை எல்லாம் எண்ணெய்க்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட புளியும் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கைவிடாமல் நல்லா வெங்காயத்தை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வேக விடணும். நான் தக்காளி நல்லா வேகணுங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சைடில் நம்ம அந்த கீரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கீரையோட தண்ணியை ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த கீரையை ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். தக்காளி நல்லா கொதி வர டைமில் நான் எடுத்து வச்சுருக்க அந்த கீரையை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்ம கீரை வேக வச்ச தண்ணியை ஊற்றலை, புதுசாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நான் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம கீரையை மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா கீரை கலர் மாற ஆரம்பிச்சிரும். கீரையை எப்போவுமே சமைக்கும்போது மூடி போட்டு சமைக்கக்கூடாது. நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கேஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும், அப்போ தான் பருப்பு மத்து வச்சு கடைய முடியும். சூடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த டைமில் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா, கீரை எல்லாமே ஒன்றா நல்லா கலந்துரும் இந்த மாதிரி கடையிறப்போ. அவ்வளோதாங்க, பண்ணைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையை சாப்பாடு கூட, களி கூட, தோசை கூட எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை ரெசிபியை எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு இந்த கீரை ரெசிபியை யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த கீரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.